1914ஆம் ஆண்டு. மனிதன் காலடி படாத உலகின் கடைசி ரகசியமான அண்டார்டிகா. அங்கே ஒரு மாபெரும் கனவுடன் புறப்பட்டார் சர் எர்னஸ்ட் ஷாக்கில்டன். அண்டார்டிகா கண்டத்தை நடந்தே கடக்கும் அசாத்திய லட்சியம். எண்டரன்ஸ் என்ற நம்பிக்கையின் கப்பலில் 27 வீரர்களுடன் அவரது பயணம் தொடங்கியது. அது ஒரு வெறும் பயணம் அல்ல, மனித வரலாற்றில் எழுதப்படவிருக்கும் ஒரு அசைக்க முடியாத உயிர் போராட்டத்தின் தொடக்கம். ஆனால் விதி வேறு விதமாக திட்டமிட்டிருந்தது. விடல் கடலை அடைந்தபோது அவர்களை ஒரு கொடூரமான சதி வலையில் சிக்க வைத்தது இயற்கையின் உரைப்பனி. எண்டரன்ஸ் நகர முடியாமல் பனியின் பிடியில் சிக்கியது. ஒரு நாள், 2 நாள் அல்ல, 10 மாதங்கள். கப்பல் மெதுவாக பனிக்கட்டியின் கரங்களில் நசுங்கத் தொடங்கியது. நவம்பர் 1915. தங்கள் கண் முன்னாலேயே தங்கள் ஒரே நம்பிக்கையான எண்டரன்ஸ் கப்பல் பனியால் நொறுக்கப்பட்டு கடலுக்குள் மூழ்கியதை 28 பேரும் பார்த்தனர். இப்போது அவர்கள் மிதக்கும் ஒரு பிரம்மாண்ட பனிக்கட்டி மீது அனாதைகளாக நின்றனர். உணவில்லை, இருப்பிடமில்லை, வெளி உலக தொடர்பு இல்லை. மரணம் நிச்சயம் என்று தோன்றிய அந்த பனிக்கட்டி முகாமில் ஒரு தலைவனின் உறுதி ஒளிர்ந்தது. ஷாக்கில்டன். அவர் ஒருவரையும் நம்பிக்கையை இழக்கவிடவில்லை. ஒவ்வொருவர் மனதிலும் நாம் எல்லோரும் உயிரோடு திரும்பிப் போவோம் என்ற மந்திரத்தை விதைத்தார். கடினமான வேலைகளை கொடுத்தார், விளையாட்டுகளை நடத்தினார், பாட்டு பாடச் சொன்னார். 500 நாட்களுக்கும் மேலாக அந்த மரண பனிக்கட்டியின் மீதே நம்பிக்கையின் குடிலை அவர்கள் கட்டினார்கள். ஆனால் உயிர் போராட்டம் முடியவில்லை. பனிக்கட்டி உடைந்தபோது அவர்கள் 3 படகுகளில் ஏறி புயலுடன் போராடி யானை தீவு என்ற பாறைகள் நிறைந்த தீவை அடைந்தனர். அங்கே உதவி கிடைக்காது என்று தெரிந்த ஷாக்கில்டன் ஒரு தற்கொலைக்கு சமமான முடிவை எடுத்தார். வெறும் 22 அடி நீளமுள்ள ஒரு சிறிய படகில் 5 பேருடன் 1300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தெற்கு ஜார்ஜியா தீவுக்கு புறப்பட்டார். இது உலகின் மிக கொடூரமான கடல். 17 நாட்கள் புயல், பனி, ராட்சத அலைகளுடன் போராடி அந்த மரண பயணத்தை முடித்து அவர்கள் தெற்கு ஜார்ஜியாவை அடைந்தனர். தெற்கு ஜார்ஜியாவை அடைந்ததும் ஷாக்கில்டனின் மனம் முழுவதும் யானை தீவில் தவிக்கும் தன் ஆட்களின் நினைவாகவே இருந்தது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தார். 4வது முறையாக ஆகஸ்ட் 1916 ஷாக்கில்டன் யானை தீவை அடைந்தார். கப்பல் கரையோரம் வந்ததும் அங்கே எலும்பும் தோலுமாக சோர்வுடன் காத்திருந்த 22 பேரும், இதோ வருகிறார் எங்கள் தலைவன் என்று கத்தினர். ஷாக்கில்டனின் முதல் கேள்வி, எல்லோரும் நலமா? அங்கிருந்து வந்த பதில், தலைவா, ஒருத்தர் கூட சாகல, 28 பேரும் உயிரோட இருக்கோம். அண்டார்டிகாவை கடக்கும் லட்சியம் நிறைவேறவில்லை. ஆனால் ஷாக்கில்டனும் அவரது எண்டரன்ஸ் குழுவும் ஒரு மாபெரும் வெற்றி காவியத்தை படைத்தார்கள். அது ஒருவர்தானம் குறையாமல் மரணத்தின் வாயிலிருந்து மீண்டு வந்த மாபெரும் வெற்றி. இந்த கதை ஒரு தலைமைத்துவம் எப்படி இருக்க வேண்டும், மனிதனின் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், மன உறுதி எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதற்கு என்றும் நிலைத்திருக்கும் ஒரு சான்றாகும்.